சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் சர்வதேச போலீசாரூடாக விடுக்கப்பட்ட பிடியாணை மூலம் பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டுள்ளார். 2016 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையான காலப்பகுதியில் பிலிப்பைன்ஸின் ஜனாதிபதியாக ராட்ரிகோ டுடேர்தே செயற்பட்டார். அவரது ஆட்சிக் காலத்தில் போதைப்பொருள் கடத்தற்காரர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டாளர்களை தேடி சுற்றிவளைப்புகள் நடத்தப்பட்டன. இந்த சுற்றிவளைப்புகளின் போது எந்தவொரு முறையான நடவடிக்கைகளுமின்றி ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ராட்ரிகோ மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இந்த சுற்றிவளைப்புகளின் போது முன்னாள் ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் 30,000க்கும் மேற்பட்டோர் கொலை செய்யப்பட்டதாக கார்டியன் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. தம்மை கைது செய்வதற்கான சந்தர்ப்பம் காணப்படுவதாகவும் எந்தவொரு விடயத்துக்கும் தாம் தயாராக இருப்பதாகவும் 79 வயதான ராட்ரிகோ டுடேர்தே இதற்கு முன்னர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டமை வரலாற்று தருணம் என பிலிப்பைன்ஸுக்கான சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. மே மாதம் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைக்கால தேர்தலில் செனட் உறுப்பினருக்கான வேட்பாளராக களமிறங்குவதன் பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்காக டுடேர்தே மீண்டும் பிலிப்பைன்ஸுக்கு செல்ல நேர்ந்தது. தம் மீதான குற்றச்சாட்டுகளை டுடேர்தே நிராகரித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அவரது மகளான சாரா டுடேர்தே பிலிப்பைன்ஸின் தற்போதைய உப ஜனாதிபதி என்பதுடன் 2028ஆம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலில் அவர் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.